சக்தி தரும் சித்தி தரும் தான். என்னன்னு பாருங்க. சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கி, சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கி, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கி. மானிட்டர், வாய்ஸ் மானிட்டர், மியூசிக்கை விட வாய்ஸ் அதிகமா இருக்கு. வழியின்றி வேலனவன் திகைத்தான், வழியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான். வழியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான். மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான். மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகக்கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகக்கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடர்ந்து, பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடர்ந்து தொடர்ந்து. கைதட்டுன 17 பேருக்கு நன்றி. கையை அப்படியே வச்சிருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் ஒரு கைதட்டுங்களேன். உங்க ஊருக்கு தானே உங்களை தேடி வந்திருக்கான். இதுக்கு நீங்க எக்கோ வைக்க கூடாது. கொஞ்சம் அந்த வண்டி போறதுக்கு இடம் விட்டுருங்க. ஐஸ் வாங்கி சாப்பிட்றவங்க எங்க முன்னாடி சாப்பிடாதீங்க. இதெல்லாம் இறங்கி வந்துடும் ஐஸை தேடி. ஹலோ, அப்படி வைங்க தலைவா. சூப்பரா இருக்கு. அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சா தலைவா? அப்போ ஆயுமா சிரிக்கிற? சரி இருக்கட்டும். ஆனால் உண்மையாக அங்கங்கே பெரியவங்க உட்கார்ந்துருக்கீங்க. முதல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு 3 மணி நேரத்திற்கு குறையாமல் உங்களை சிரிக்க வைக்க, சிந்திக்க வைக்க, ரசிக்க வைக்க, கொண்டாட வைக்க தமிழ்நாட்டிலிருந்து, தமிழகத்தின் பல்வேறு எல்லைகளிலிருந்து பேச்சாளர் பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஆகவே சில பேர் ஏன் நிற்கிறாங்க தெரியுமா? நல்லா இருந்தா கேட்போம், இல்லைன்னா அப்படியே ஊர் பக்கம் பார்ப்போம்ங்கிற மாதிரி நிற்கிறாங்க. ஆனால் அறுத்து கொட்டுறதுக்குன்னு நிறைய டீம் இருக்கு தமிழ்நாட்டில். நாங்கள் அந்த டீம் இல்லைங்கிற உத்தரவாதத்தை முதல்ல உங்ககிட்ட அன்போட பணிவோட தெரிவிச்சுக்கிறோம். உண்மையிலுமே ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு அங்கே குழந்தைகளுக்கு பரிசளித்து விட்டு வருவதில் தாமதமாகிவிட்டது. ஆகவே அருள் கூர்ந்து பொறுத்தருளும்படி உங்கள் அத்தனை பேரின் பாதங்களிலும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் மலையப்பாளையம் ஸ்ரீ உதயகிரி முத்து வேலாயுத சுவாமி திருக்கோவிலினுடைய தைப்பூச தேர் திருவிழாவில் இன்றைக்கு அற்புதமான நல்ல நாள். என்ன நாள் தெரியுமாமா? மகா தரிசன நாள். உண்மையிலுமே அதாவது மலை ஏறி ஆண்டவனை பார்க்க முடியாதவங்களுக்கெல்லாம் ஆண்டவனே மலை இறங்கி எல்லோருக்கும் தரிசனம் தருகிற ஒரு அற்புதமான நாள் தான் மகா தரிசன நாள். உண்மையிலுமே விநாயகனையா இருக்கட்டும், முருகனையா இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய சிவன், பார்வதி உள்ளிட்ட அத்தனை கடவுள்களுமே இன்றைக்கு குடும்பமாக தரிசனம் தருகிற ஒரு நல்ல நாளில் அற்புதமாக நம்முடைய நண்பர்கள் குழு, ஒழல கோயில் நண்பர்கள் குழுவுக்கு ஒரு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. தொடர்ந்து தைப்பூச விழா என்றாலே கபடி போட்டி தான். ஆனால் கபடி ஆட்டம் நடைபெறுகிற இன்றைய நாளில், கபடி ஆட்டம் நடைபெற வேண்டிய இன்றைய நாளில் இன்றைக்கு தமிழ் திருவிழாவாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்காகவே நண்பர்கள் குழுவை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் உண்மையிலுமே மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வணக்கங்களை சொல்லி, ஏன்னா அவங்க பெரியவங்க அவ்வளவு நேரம் காத்திருந்தது எங்களுக்கு பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். ஐயா, நான் தொலைக்காட்சியில பேசுறேன், பல்வேறு தொலைக்காட்சிகளில் பேசி இருக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாருமே தொலைக்காட்சி புகழ் பேசாளர்கள் தான். ஆனா அங்கெல்லாம் எப்படி கேட்பாங்க? ஒரு தீபாவளி பட்டிமன்ற ஷூட்டிங் நடக்குதுன்னா
இங்கேயும் தம்பி ஷூட்டிங் படுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் மொபைல்ல தனியாக ஒரு ஷூட்டிங் எடுத்திருப்பாரு, தனியாக கேமராவில் ஒரு ஷூட்டிங் எடுப்பாரு. டூயல் ஷூட்டிங்கை ஒரே நேரத்தில் எடுக்கிறதுல தம்பி கிருஷ்ணா கைதேர்ந்தவர். இன்னைக்கு ஒரு வாரம் கழிச்சு நீங்க தேடுனீங்கன்னா மலையப்பாளையம் பட்டிமன்றம்னு போட்டீங்கன்னா உங்கள் அத்தனை பேருடைய முகத்தையும் அழகா யூடியூப்ல வீட்டில் இருந்தபடியே பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் இன்றைக்கு நண்பர்கள் குழு கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலின் சார்பாகவும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலின் சார்பாகவும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தம்பி உங்க எல்லாருடைய முகங்களையும் அப்படி ஜூம் பண்ணி எடுப்பார். அதனால நல்லா சிரிச்ச முகத்தோட இருங்க. பக்கத்துல யாரையாவது பார்த்து கடுகடுன்னு உட்கார்ந்துருக்காதீங்க. அது ரொம்ப முக்கியம். அது இந்த குழந்தைகள்லாம் பாரு பழுன்னு ஊதிக்கிட்டே இருக்கான். எப்ப வரைக்கும் ஊதுவான் தெரியுமா? வெடிக்கிற வரைக்கும் ஊதுவான். சில பேர் வெடிக்கிற வரைக்கும் ஊதுனா காத்தே போக மாட்டேங்குது, வேற பக்கம் ஊதிக்கிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் இல்லாம நல்ல குழந்தைகள் அங்க பாருங்க பாட்டியோட வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒரு கைதட்டல் கொடுங்க. இதுதாங்க வாழ்க்கை. உண்மையிலுமே நீங்க குழந்தைங்க மலையேறும் போது எனக்கு சொந்த ஊர் கோபி தாங்கண்ணா. சொந்த ஊர் கோபி தான். வாக்கப்பட்ட ஊர் தான் பெருந்துறை. ஆமாம்மா, நீ எல்லாம் வாக்கப்பட்டு போயிருக்க, நான்லாம் வாக்கப்பட்டு நான் போனேன் அப்படின்னா என் பெருமையை நினைச்சுக்கங்க. நல்ல ஒரு மலையப்பாளையம், மலை உயர்ந்திருப்பது போல் மனம் உயர்ந்து நிற்கிற மக்கள் வாழுகிற ஊர் இந்த பகுதி. அதில் அற்புதமாக அண்ணன் சொன்னாங்க, சகோதரர் நான் யார் யாருடைய பெயர் சொல்லணும்னு கேட்டேன்னா, நீங்க பாருங்க அதான் பெருந்தன்மைங்கிறது. யார் யாருடைய பெயர் சொல்லணும்னு சகோதரர்கிட்ட கேட்ட போது அவர் சொன்ன வார்த்தை, ஏன்னா எல்லா ஊருக்கும் போவோம், போன உடனே அந்த அமைப்பாளர்கிட்ட கேட்போம், நிகழ்ச்சி அமைப்பாளர்கிட்ட, ஐயா யார் யாருடைய பெயர் சொல்லணும்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க பேரை ஒரு மரியாதை நிமித்தமா மரியாதை காரணமா வாசிச்சுட்டு பிறகு நிகழ்ச்சிக்குள்ள போவோம். ஊர்ல பெரியவங்க பேர் சொல்லுங்க போது ஆஞ்சநேயர் வால் மாதிரி பெருசா கொடுப்பாங்க. படிச்சு முடிக்கிறதுக்குள்ள வெடிஞ்சு போயிருமியா சில ஊர்கள்ல. அதுலயும் 2 பேர் என் பேரை நீ முழுசா சொல்லல அப்படின்னு முடிக்கும் போது பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா நம்முடைய அற்புதமான ஒளலக்கோயில் ஊராட்சி நண்பர்கள் குழு நடத்தக்கூடிய இந்த தைப்பூச மகா தரிசன திருவிழாவினுடைய இன்னிசை பட்டிமன்றத்தில் யார் யாருடைய பெயர்களை வாசிக்கணும்னு நண்பர்கள் குழுவை சார்ந்த சகோதரர்களிடத்திலே கேட்டபோது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, எங்க ஊர்ல எங்க மண்ணுல எல்லாருமே முக்கியமானவங்க தான், பெரியவங்க தான், யாருடைய பெயரையும் தனித்துவமாக சொல்ல வேண்டாம்னு சொன்னதுல ஒரு கைதட்டல் கொடுங்க சார். இதுதான் ஊரு. இந்த ஊரை பார்த்து மற்றவங்க கத்துக்கணுங்கிற மாதிரி நல்ல விஷயங்களை செய்திருக்கிற அந்த நண்பர்கள் குழுவுக்கு உண்மையிலுமே மனம் நிறைந்த பாராட்டுக்களை சொல்லி இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பை நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறோம். தொலைக்காட்சியில பட்டிமன்றம் பேசுறதுக்கும் மலையப்பாளையத்துல அற்புதமான நம்முடைய நண்பர்கள் குழுவினுடைய இந்த பட்டிமன்றத்துக்கு என்ன வேறுபாடு தெரியுமாமா? தொலைக்காட்சியில பட்டிமன்றம் பேசிக்கிட்டே இருப்போமே, முன்னாடி உட்கார்ந்து சேர் போட்டு நாற்காலியில் உட்கார்ந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எங்களை பாவமேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்கதான் தரையில் அமர்ந்தாலும் தமிழை ரசிக்க முடியும் என்று தார்ச்சாலையில் அமர்ந்து கூட தமிழை ரசிக்கக்கூடிய மக்கள் எங்கே இருக்காங்கன்னா எங்கள் மலையப்பாளையத்தில் இருக்காங்கன்னு சொல்ற அளவுக்கு உண்மையா சொல்ல சார். ரசிகர்கள்னா நீங்க தான் ரசிகர்கள். ரசிகர்களுக்கே ரசிகர் மன்றம் வைக்கணும்னா மலையப்பாளையத்தில் வைக்கலாம்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு அழகா அந்த பெரியம்மா எட்டி பாக்குறாங்க. இடம் கிடைக்குமா? உண்மையா சொல்றேன், இதே இடத்துல நாளைக்கு வந்து உட்கார முடியாது இல்லைங்களா? 3 மணி நேரம் நீங்க நிக்கவும் முடியாது. தயவு செய்து உட்காருங்க. நம்ம உண்மையிலுமே இங்க தரையில் உட்கார்ந்த மாதிரி எனக்கு தெரியும் எத்தனை பேரும் எல்லாம் வல்ல அற்புதமான முத்து வேலாயுத சுவாமியினுடைய மடியில் அமர்ந்திருப்பதை போல அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் உண்மையில வந்து உட்காருங்க. ஒன்னும் தப்பில்லை, நல்ல நிகழ்ச்சி. இதே நேரம் ஆடல் பாடல்னு வைங்க, காவல்துறை அதிகாரிகள்லாம் பாதுகாப்புக்கு வந்திருக்காங்க. உண்மையிலுமே ஆடல் பாடல்னு வச்சுங்க ஐயா, கூட்டம் எப்படி இருக்குங்கிற 50 ஊர்ல இருந்து வண்டி கட்டி வருவாங்க. வண்டி கட்டி வர்றது மட்டும் இல்ல, முன்னாடி எல்லாம் அப்ப இந்த பெரியவங்க ஹலோ எல்லாம் பின்னாடி போ, எல்லாம் பின்னாடி போ, கோ பேக். எங்க ஆடல் பாடல். இதே பட்டிமன்றம் எல்லாம் முன்னுக்கு வாங்க, எல்லாம் முன்னுக்கு வாங்க. ரசனை மாறி இருக்குன்னு நினைக்கின்ற போது மலையப்பாளையத்தில் நல்ல தமிழுக்கும் நல்ல நகைச்சுவைக்கும் நல்ல பாடல்களுக்கும் இத்தனை பேர் கூடியிருப்பது உண்மையாகவே எங்களுக்கு பெருமையா நினைக்கிறோம். எல்லாரும் வாழணுங்க இந்த உலகத்துல, அதுதான் பெருமை. எனக்கு உண்மையிலுமே வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்றா நான் நினைக்கிறது எதுன்னா, இந்த போய் போய் வராம சவுண்டு கொஞ்சம் பாத்துங்க. ஒரே மாதிரி ஹம்மிங் வர்ற மாதிரி இருக்கு, இந்த ஹம் இல்லாம பாத்துங்க. ஹலோ, அதை மட்டும் கொஞ்சம் பாத்துங்க. ஏதோ ஃபேன் ஓட்டுறீங்களா தலைவா? உங்களுக்கு மட்டும் வேர்க்க கூடாதுன்னு
இந்த அற்புதமான பட்டிமன்றத்திற்கு எங்கள் அன்பு தம்பி தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் எங்கள் பணிவான நன்றிகளையும் இனிய வாழ்த்துக்களையும். ஒரு நல்ல தலைப்பை இன்னைக்கு கொடுத்திருக்கும். என்ன தலைப்பு தெரியுங்களா? மகிழ்ச்சியும் மன நிறைவும். வாழ்க்கையில மகிழ்ச்சியும் மன நிறைவும் சொத்து பத்துக்களால வருதா, சொந்த பந்தங்களால வருதா? காசு பணம் இருந்தா சந்தோஷமா, சொந்தக்காரங்க கூட இருந்தா சந்தோஷமா? இதுதான் இன்னைக்கு தலைப்பு. தலைப்புக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். அதுல காசுதான் அப்படின்னு பேசுறதுக்காக பாருங்க, பணமே நல்ல பிரம்மாண்டமா இருக்கு. காசுதான் சார், காசு இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது, தொட்டு இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. யோசிச்சு பாருங்க. சாதாரணமா இந்த நாட்டுல நீங்க காசு இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது சார். இந்த உலகத்துல ஒரு வேலையும் நடக்காது. 5 ரூபா காசு இருந்தாதான் கோபி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பாத்ரூமுக்கே போக முடியும் சார் அப்படின்னு சொல்றதெல்லாம் பாயிண்ட் எடுத்து கைதட்டுங்க சார். உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு கோயம்புத்தூர்ல 10 ரூபா பண்ணிட்டான். அவசரத்துக்கு போற 5 ரூபா தான் இருக்குன்னு. அப்ப 5 ரூபாய்க்கு அளவா போயிட்டு வாங்குறேன். ஏங்க இதெல்லாம் அளந்தாங்க பண்றது என்ன? நாட்டுல எல்லாமே இருக்குங்க. ஆனா ஒன்று சொல்லுகிறேன், இந்த உலகத்துல காசுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கிற மாதிரி சொந்தத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குன்னு பேசுறதுக்கு பெண்கள் இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. சொத்து பத்துக்களா, சொந்த பந்தங்களா? இவங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை. ஏன்னா வேலாயுத சுவாமி அற்புதமான முருகனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துல மகா தரிசனத்துல நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்ன தெரியுங்களா? இவ்வளவு ஒரு குடும்பமா வந்து இந்த நிகழ்ச்சியை நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் பெண்கள் நல்லா சிரிக்கிறாங்கம்மா. நீ சிரிக்காதம்மா, கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த பெண்கள் நல்லா சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு ஊர்ல இந்த பாப்பா ஏற்பாடு பண்ணி இவங்க திண்டுக்கல் பக்கத்துல ஒரு ஊருங்கண்ணா, பட்டி மன்றங்கண்ணா, நீங்க தாங்கண்ணா வரணுங்கண்ணா, பேசணுங்கண்ணான்னு. ஐயா நம்ப மாட்டீங்க ஐயா, அல்லோன்னு சொன்னாவே சிரிக்கிற பெரியவங்க இருக்கீங்க நம்ம ஊர்ல. அங்க 60 நகைச்சுவை சொல்றேன். அம்மா பெரியம்மா, ஒரு ஆள் சிரிக்கல பெரியம்மா, இதுக்கே நீங்க சிரிக்கிறீங்க, நல்லா இருங்கம்மா. 60 ஜோக் சொல்றேன், ஒரு ஆளு சிரிக்கல. 61ஆவதா ஒரு ஜோக் சொன்ன பாருங்கக்கா. பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு 4 பெண்கள் நாங்க பாடா பொழைச்சிருவோம்டா இன்னைக்கு, எப்படியாவது பேசி கிழிச்சு மீட்டர் வாங்கிட்டு ஓடிடுவோம்னு நினைக்கும் போது வயசான ஒரு ஆயம் ஒண்ணு எந்திரிச்சதுங்கம்மா. அந்த ஊர்ல எந்திரிச்சு என்ன ஒரு பார்வை, சிரிச்ச 4 பெண்களை ஒரு பார்வை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிச்சு தாய்க்கிழவி. என்ன தெரியுமா? படிச்ச தம்பி பெருந்துறையில இருந்து வந்து பேசுறாரு, உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? தம்பி நீங்க பேசுங்க, எவனும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். உண்மையா பக்கத்துல பழனியம்மா தான் உட்கார்ந்து இருந்தது. பழனியம்மா நீ தள்ளு, உனக்கு ஜூனியர் அந்த கிழவி முன்னாடி உட்கார வைப்பொண்ணு முன்னாடி உட்கார வச்சு இங்க சும்மா வச்சிருக்கீங்க ஐயா. அந்த இடத்துல தேன்வாழை ஒரு சீப்பு வச்சிருந்தாங்க ஐயா. 21 பழம் எண்ணி பார்த்தேன். ஏன்னா எங்க ஆளுகளை பத்தி எனக்கு தெரியும். நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே 21 11 ஆகும், 11 1 ஆகும். கடைசியில் நான் திரும்பினா ஒண்ணுமே எல்லாம் போயிடும். எங்க ஆளுகளை கபலீகபரம் பண்றதுல பட்டையான ஆளுங்க. உண்மையிலுமே அந்த பாட்டி வாயை திறக்கும் போதெல்லாம் கோபிநாத்துட்டு தான் ஒரு வேலை கொடுத்தேன், ஒரு வாழைப்பழத்தை ஊட்டி விட்டுருப்பான்னு. 21 பழத்தையும் ஒத்த கிளவி சாப்பிட்டு அடுத்த நாள் கிளவி போன் நம்பர் வாங்கி போன் பண்றேன். கிளவி நிகழ்ச்சி எப்படி போச்சு? என்ன நிகழ்ச்சி எப்படி போச்சுன்னு தெரியலடா, எனக்கு வேண்டா நிக்காம போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்லாம நல்ல சுவைஞர்கள், நல்ல பெருமக்கள், உண்மையாகவே வேளாண்மை தொழிலுக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே இன்றைக்கு உலகத்துல எந்த சாயம் வெளுத்தாலும் வெளுக்காத ஒரே சாயம் விவசாயம் தான் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. குழந்தைகளோடு வந்திருக்கிறீங்க. என்னுடைய முன்னுரையின் முத்தாய்ப்பாக இந்த வார்த்தையை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுறேன். என்ன தெரியுங்களா? உங்கள் குழந்தைகளுக்கு IPL இருக்கட்டும், ஒன் டே மேட்சா இருக்கட்டும், கிரிக்கெட் ஸ்கோரை சொல்லி தருவதை விட தயவு செய்து விவசாயத்தை சொல்லி கொடுங்க. ஏன் தெரியுங்களா? விவசாயம் கிரிக்கெட்டை விட மேலானதுன்னு என்ன காரணம் தெரியுங்களா? பார்க்கிற ஸ்கோரை விட தின்பதற்கு சோறு முக்கியம் என்பதை அடுத்த தலைமுறைக்கு உறக்க சொல்ல வேண்டிய நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலுமே சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல விவசாயிகள் ஒரு போராட்டம் பண்ணாங்க ஐயா. அந்த போராட்டத்துல தம்பி மாதிரி நாகரீகமா உடையணிந்த ஒருத்தர், அவங்க பாவம் கோவணத்தை கட்டிக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தம்பி மாதிரி ஒரு டிப்டாப்பா ஒரு இளைஞன் அந்த போராட்டத்துல போய் அப்படி டையெல்லாம் கட்டிட்டு வந்து உட்கார்ந்தான். ஒரு பெரியவர் கேட்டார், தம்பி நீ விவசாயியா? உங்க அப்பனாத்தா விவசாயியா? உங்க பாட்டன் கூட்டம் யாராவது விவசாயியா? தம்பி இல்லைங்க. அந்த பையன் சொன்னா, இல்லைங்க நான் விவசாயி இல்ல,
எங்க அப்பனாத்தா விவசாயி இல்ல, எங்க பாட்டன் கூட்டம் விவசாயி இல்ல, பிறகு எதுக்கு தம்பி விவசாயிகள் நாங்க நடத்துற போராட்டத்துல நீ வந்து கலந்துருக்கிற? ஐயா நான் அந்த பக்கத்துல இருக்கிற ஐடி கம்பெனில வேலை பார்க்கிறேன், இங்க ஏன் நான் கலந்துகிட்டேன் தெரியுமா? ஏன் தம்பி ஏதோ விளம்பரம் கிடைக்கணும் வந்தியா அப்படின்னாரு பெரியவர். இல்லைங்க ஐயா, இங்க ஏன் நான் வந்தேன் தெரியுங்களா? ஏன்னா எங்க அப்பா அம்மா விவசாயி இல்ல, எங்க பாட்டன் கூட்டம் விவசாயி இல்ல, நான் விவசாயி இல்ல, பிறகு ஏன் விவசாயிகள் நடத்துகிற இந்த போராட்டத்திற்கு நான் வந்தேன் என்றால் நான் சோறு திங்கிறேன், அதனால கலந்துகிட்டேன்னு சொன்னேன். அன்பிற்குரிய பெருமக்களே, நீங்கள் நாங்கள் சொல்ல சொல்ல கைதட்டுகிறீர்கள் பாருங்கள். உண்மையா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது நண்பர்கள் குழு எங்கள் நிகழ்ச்சிக்காக ஒரு தொகை, ஒரு பணம் கொடுப்பாங்க. ஆனா அந்த பணம் நாளைக்கு காலையில என் கையிலயோ பாக்கெட்லயோ இருக்குமாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்த மாதிரிலாம் வரும்போதே சிலிண்டர் புக் பண்ணிட்டு வந்திருக்கு, இந்த காசை வச்சுதான் சரி வீட்டுல அடுப்பே எரியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு உத்தரவாதம் இல்லையா? ஆனால் ஒரு உத்தரவாதத்தை என்னால சொல்ல முடியும். நாங்க கையில வாங்குகிற காசு நாளைக்கு எங்க கையில இருக்குமான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் மரணப்படுக்கையில் கிடந்த நாளில் கூட மலையப்பாளையத்துல மகா தரிசனத்தன்னைக்கு பட்டிமன்றம் பேசி அத்தனை பேரும் உட்கார்ந்து கைதட்டினாங்க பாருங்கிறது எங்கள் கண்ணீரோடு கலந்து எங்கள் உயிரை உருக்கும் என்று சொன்னால், அன்பிற்குரிய பெருமக்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, அத்தனை நண்பர்கள் குழுவை சார்ந்த பெருமக்களே, இதை விட வாழ்க்கையில் வேறு எதுவும் எங்களுக்கு மகிழ்ச்சி என்பதை சொல்லி ஒன்னே ஒண்ணுங்க, ஆடல் பாடலா கொஞ்ச நேரம் ரசிக்கலாம், வெறும் பாட்டு மட்டும் ஆர்கெஸ்ட்ராவா கொஞ்ச நேரம் கேட்கலாம். ஆனால் பட்டிமன்றத்துக்கு என்ன தெரியுங்களா, இங்கு பாட்டும் இருக்கும், பேச்சும் இருக்கும், நகைச்சுவையும் இருக்கும். உண்மையா சொல்லணும்னா நல்ல கருத்துக்களை உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லலாம். மரியாதைக்குரிய எனக்கு முன்னால் பேசிய அன்பு சகோதரர் அவர்கள் என்னை குருகுலம் மேல்நிலை பள்ளியிலே ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்ததை பார்த்து அதை நான் பேசினதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பாராட்டினாரு. அவருக்கு ரொம்ப நன்றிகளை சொல்லி, உண்மையிலுமே இதுதாங்க ஒரு பேச்சாளனுக்கு கிடைக்கிறது. என்ன தெரியுங்களா, தங்கத்தட்டு கொடுத்தா மகிழ்ச்சி வருமா, வெள்ளித்தட்டு கொடுத்தா மகிழ்ச்சி வருமா, சில்வர் தட்டு கொடுத்தா மகிழ்ச்சி வருமா, பிளாஸ்டிக் தட்டு கொடுத்தா மகிழ்ச்சி வருமானா வராதுங்க. கைதட்டல் கொடுத்தாதான் ஒரு பேச்சாளனுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா. ஐயெல்லாம் பாருங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. நல்லா கேட்டிருக்கீங்க. சொத்து பத்துக்களால மகிழ்ச்சியா, சொந்த பந்தங்களால மகிழ்ச்சியா? காசு இல்லைன்னா ஏதாவது நடக்குமா சார் இந்த உலகத்துல? காசு இல்லாம ஏதாவது நடக்குமா? நான் உண்மையா கேட்கிறேன். இந்த ஊருனுடைய பெருமை ஒண்ணு சொல்லட்டுமா பவித்ரா? வாழ்க்கையில சொர்க்கம் நரகம்னு ரெண்டு இருக்குல்ல, இருக்கா? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்னு ஒருத்தர்கிட்ட கேட்டேங்க. நம்பி மஞ்சுநாதன் தான் கேட்டேன். அவன் சொன்னா, சொர்க்கத்துக்கு போகணும்னா அடுத்தவன் வெல்லாம நாசமாகணும்னு மாசாணி ஆத்தாளுக்கு மிளகா அரைக்கணும்னா, கொல்லிமலை சித்தர்கிட்ட சொல்லி மை பூசி செய்வன வைக்கணும்னா. டேய், இது சொர்க்கத்துக்கு போற வழியாடான்னு. ஆனா இன்னொருத்தர்கிட்ட கேட்டேன், தம்பி மாதிரி நல்ல பையன், சொர்க்கத்துக்கு போகணும்னா புண்ணியம் பண்ணணும் சார், 4 பேருக்கு நல்லது பண்ணணும் சார், அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னா. கைதட்டீங்களா? ரொம்ப நன்றியா. ஆனா இந்த மகராசி பாருங்க, ஒரு குமார் சார்கிட்ட கேட்டேன், கனிமொழி எப்ப வந்துச்சுன்னு. 3 மணிக்கெல்லாம் வந்துருச்சு சார், ஏன் இன்னும் மேடைக்கு வரல? என்னமோ பூசிட்டே இருக்கு சார் 4 மணி நேரமா, என்னன்னே தெரியல சார். மக்கள் பாவமா? மேக்கப் இல்லாம பாக்குற உங்க வீட்டுக்கார எவ்வளவு பாவம்? இப்ப கைதட்டுங்க, நான் கேட்கிறேன். உண்மையிலுமே பொண்ணு பார்க்க வரும்போது இருக்கிற மாவெல்லாம் போட்டு அப்பிட்டு வருது, மாப்பிள்ள அப்படி பாக்குறான், தேவதரா. ஆனா அதுவே பாருங்க, கல்யாணம் ஆகி 2 நாள் ஆகிட்டு மேக்கப் எல்லாம் கரைஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். தேவதை மாதிரி இருந்தது தேவாங்க மாதிரி ஆயிடுது. இந்த தேவாங்கன்னு தான் ஞாபகம். நீ கோச்சுக்காத, உனக்காக தேவாங்க தான் கோச்சுக்கணும். உண்மையே சொல்றேன், இருக்கட்டும்மா. ஒருத்தன் கட்டை எடுத்துட்டு ஒருத்தனை அடிக்க போயிருக்காம்மா. ஏன் அடிக்க போயிருக்கீங்கன்னு அவன் எனக்கு போன வாரம் என்ன பார்த்து தேவாங்கன்னு சொல்லிட்டான் சார்னா. கேட்ட போன வாரம் சொன்னதுக்கு இந்த வாரம் ஏன்டா அடிக்க போறேங்கிற? நான் நேத்தா சார் தேவாங்க நேர்ல பார்த்தேன்னு இருக்கேன். யோசிச்சு பாருங்க, நீ பார்க்காத வரைக்கும் தான் தேவாங்க உசுரோடு இருக்கான். உத்து பார்த்தா அப்பதான் கிருகிருன்னு வந்து தேவாங்க நட்டமா செத்து போயிடும். யோசிச்சு பாருங்க. இப்ப நான் என்ன பாயிண்ட் சொன்னேன்னு நான் மறந்து நிக்கிறேன். எப்ப என்ன பாயிண்ட் சொன்னேன் நான்? ஆமா, சொர்க்கம். நீ சொர்க்கத்தையே ஞாபகப்படுத்தார். இந்த பாப்பா தாங்க சொல்லுச்சு, சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணுமாங்கிற ஒரே ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்க. எனக்கு அப்படியே லேசா நடுக்கமே வந்துச்சுன்னா. என்ன தெரியுமா? செத்தா சொர்க்கத்துக்கு போகலாம். ஏமா தெய்வமே, உன்னையும் ஒரு வீட்டுல குடும்ப விளக்கா குத்து விளக்கேத்த வச்சிருக்காங்க, வாயை திறந்தா இப்படி நல்ல வார்த்தையா சொல்லக்கூடாதுமா. நல்லா சொல்லு. உண்மையா சொல்லட்டுங்களா? சொர்க்கத்துக்கு போகணும்னா புண்ணியம் பண்ணி இருக்கணும், நல்லது பண்ணி இருக்கணும். அப்படி எல்லாம் விட இன்னைக்கு நான் சொல்றேங்க, மலையப்பாளையத்துல நண்பர்கள் குழு நடத்தக்கூடிய இந்த விழாவில் சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் தெரியுங்களா?
பெருசா எதுவும் செய்ய வேண்டாங்க. இந்த மாதிரி மலையப்பாளையம் மாதிரியான ஊர்ல வாழ்றதே சொர்க்கம். கைதட்டல் கொடுங்க. குமரனுடைய பாதத்துக்கு அடியில வாழ்றதே சொர்க்கம். இசைஞானி இளையராஜா இது ஒரு பாட்டுல அழகா கொடுத்தாரு பாருங்க. இசைக்கலைஞர்கள் உண்மையிலுமே ரொம்ப நிறைவா இருக்கு. இந்த மன நிறைந்து சொல்றேன். இந்த கைதட்டுகிற நிறைவாக தந்து கொண்டிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் எல்லாம் அல்ல நம் அப்பன் ஸ்ரீ உதயகிரி முத்துவேலாயுத சுவாமியின் திருவருளால் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு நீங்கள் வாழ்வாங்கு வம்சமாக வாழையடி வாழையாக இந்த மண்ணில் ஆள்வோல் தலைத்து அருகுபோல் வேறொன்ற வேண்டும் என்று எல்லா வல்ல முருகனுக்கு அரோகரான்னு சொல்ற மாதிரி ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப நானே பேசி நேரத்தை கடத்தாம தம்பி இந்த போவாங்க இதை குறைச்சிருங்க தம்பி. பாடும்போது மட்டும் எக்கோ. ஒரு பேச்சாளனுக்கு மைக் அமைகிறதும் புருஷனுக்கு பொண்டாட்டி அமைறதும் பூர்வ ஜென்ம புண்ணியம். எனக்கு மலையப்பாளையத்துல மைக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. அவ்வளவுதான் அதோட நிறுத்திக்க. ஏன் அடுத்தவன் குடும்பத்துல குச்சி விட்டாட்டிட்டு இருக்கீங்க? உண்மையா சொல்றேன். நல்ல கலைஞர்கள் உண்மையிலுமே சிறந்த பேச்சாளர்கள் இன்றைக்கு அமைந்திருப்பது முருகனுடைய அருள் என்றே நான் நினைக்கிறேன். மிகச்சிறப்பாக பாடக்கூடிய அந்த அம்மாலாம் சென்னையில இந்த அம்மா பின்னணி பாட போனாங்க ஒரு சினிமாவுக்கு. 4 சினிமாவுக்கு பாடிட்டியம்மா? 4 சினிமாவுக்கு பாடிச்சு. முதல் சினிமாவுக்கு ஸ்டுடியோவில் போய் நிறுத்தி பழனி அம்மாள் மைக் டெஸ்ட் பண்ணணும். ஒரே ஒரு 2 சும்மா சாம்பிளுக்காக ஒரு வார்த்தை பாடு. இந்த அம்மா பாடணுமா சார்? பாடுங்கம்மா. மைக் ஆன் பண்ணி சவுண்ட் சிஸ்டம்லாம் ரெடி. இந்த அம்மா பாடுச்சு. வாசி வாசி ஸ்பீக்கர் 2 டம்முனுச்சு பாருங்க. அந்த ஸ்டுடியோக்காரன் கையெடுத்து கும்பிட்டான். 4 லட்சம் 4 லட்சம்னு 4 ஸ்பீக்கர் வாங்கி வச்சிருந்தேன். வாசி வாசின்னதுல 4 16 லட்சத்தை புகைய விட்டுட்டேன் மகராசி. அங்கிருந்து வந்து நேரம் இந்த அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறோம். சவுண்ட் சர்வீஸ் கவனமா பாத்துங்க. அந்த அம்மா பாடும்போது முடிஞ்சா ஒயரை பிடிங்க. இந்த அம்மா மூக்குல கூட சொல்லி கொடுங்க. ஆனா எல்லாம் இந்த கரண்ட்டையும் தாங்குற அளவுக்கு அந்த அம்மா வந்து உண்மையிலே பவர்ஃபுல்லான பேச்சாளர். ஃபயர் லேடி ஏமா இருக்கட்டும். உண்மையிலுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை அத்தனை பேரும் ரசிக்க காத்திருக்கிறோம் என்பதை சொல்லி இடையிடையே நானும் என்னுடைய கருத்துக்களை சொல்லுவேன் என்பதை சொல்லி என்னுடைய முன்னுரைக்கு இதோடு திரையிட்டு மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் சொத்து பத்துக்களால் தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வருகை தந்திருக்கிறவர் செல்லம்மா. இவங்களை நான் அப்படியே ஒரு லேசா அறிமுகப்படுத்திடுறேன். இந்த அணிக்கு அணித்தலைமை ஏற்று வருகை தந்திருக்கிறவர் வஞ்சகமில்லாத மனுஷன். பார்த்தாவே தெரியும் வஞ்சகமில்லாத மனுஷன். உண்மையிலுமே இந்த மனுஷன் இந்த பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் எடை வாக்குறக்கு ஒரு மிஷின் இருக்கும் இல்லம்மா, சக்கரமா சுத்தும் பல்பெல்லாம் எரியும்ல, ஏறி இருக்க சக்கரம் தெரிச்சு பல்பு உடஞ்சு ஆனாலும் சீட்டு வந்துச்சுமா. தயவு செய்து கூட்டமாக ஏறாதீர்கள், தனித்தனியாக ஏறவும். ஆனாலும் நான் இது நகைச்சுவைக்காக இப்படி சொன்னாலும் வஞ்சகம் இல்லாத நல்ல தம்பி. சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி என்கிற ஒன்றியத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றக்கூடிய பெருமை மிக்கவர். 5 கவிதை நூல்களை எழுதி மிகச்சிறப்பாக கணித ஆசிரியராக இருந்தாலும் கன்னித்தமிழை காதலிக்கிற ஆசிரியராக இருக்கின்ற பெருமைக்குரிய அன்பு தம்பி கவிஞர் கோபிநாத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். ஊருக்கு நீ மகுடம் தொட்டு தொட்டு இழுத்து வரும் தோரான தங்கரதோ நீ தங்க கட்டி சிங்க குட்டி. தலைவா பாடும்போது மியூசிக் அதிகமா கேக்குது. என் குரல் பொண்டாட்டிட்ட பேசுற மாதிரி மெதுவா கேக்குது. அதனால நான் உன்னை நம்பிதான் மலையப்பாளையத்துக்கே வந்திருக்கேன். அதனால என் குரலை வந்து தயவு செய்து குறைக்காதீங்க. அந்த மியூசிக்கை விட குரல் அதிகமா இருக்கிற மாதிரி காட்டுங்க. காட்டு தலைவா, ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை துரோகம் பண்ணலாமா? காட்டு காட்டுன்னு காட்டிடாத. ஆமா, அதனால நான் அன்னைக்கு ஒரு ஊர்லம்மா இப்படிதான் ஹலோ அப்படிங்கிறேன். இங்க எப்படி கேக்குது தம்பி? லேசா ஒரு எக்கோ கொடுங்க. ஹலோ ஹலோன்னு கேக்குதா? அந்த ஊர்ல அலோன்னு சொல்லி லேசா திருகுப்பான்னு பாருங்க. அந்த மனுஷன் எதையோ திருகி விட்டாமா. அலோ அப்படிங்கிற அயோக்கிய பயில அயோக்கிய பயில அயோக்கிய பயில அயோக்கிய. அங்கிருந்து ஒருத்தன் மொன்னார் வாள் எடுத்துட்டு வரான். யார் ஊருக்கு வந்து யாரோட அயோ ஏயா நல்ல அருவாள் எடுத்துட்டு வந்தா கூட ஒரே வீட்டுல போயிடும்.
மொன்னர் வாலெட் வந்து எத்தனை வெட்டா வெட்டு இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லாம உங்க கையில தான் எல்லாமே இருக்கு. இவர் அணித்தலைமைனா அதே அணிக்கு அணி சேர்ப்பதற்காக அவங்க பாடும்போதே அவங்களுடைய மிகச்சிறந்த ஒரு குரல் வளத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம். காட்டு மன்னார்குடி அவருக்கு தாயகமாக இருந்தாலும் உண்மையாகவே இன்றைக்கு எங்களுடைய அன்பான அழைப்பின் பேரில் வருகை தந்திருக்கிறவர் ஒரு மிகச்சிறந்த தமிழாசிரியை. என்னோடு ஒரத்தநாடு கல்வியியல் கல்லூரியில் அவர்கள் செய்த சேவையெல்லாம் வாயில் சொல்லவே முடியாத மகத்தான சேவைகளை எல்லாம் செய்தவர். அவர் தமிழுக்காக அந்த ஒரத்தநாடு தெருக்களிலே பதகை ஏந்தி போராடினதெல்லாம் இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. இவங்கெல்லாம் ஏன் சிரிக்கிறாங்கன்னா, இந்த அம்மா இருக்கிற அவசரத்துக்கு இது எந்த பலகை பிடிச்சிட்டு ஏறி இருக்கும்னு வச்சிருக்காங்க. சாதாரணமா நினைக்காதம்மா, இதெல்லாம் பஸ் ஏறுறதுக்கே ஒரு டெக்னிக் வச்சிருக்கு பழனியம்மாள் தான். ஒன்று ஆள் தானே உயரம் கம்மின்னு நினைக்கிறது, அப்படியெல்லாம் நினைக்காது. எந்த பஸ்ஸுக்கு போனாலும் 2 கட்டப்பையை கொண்டுட்டு போகும். அதை படிக்கடியில் போட்டு அது மேலே ஏறி அந்த கவரை போட்டு ஏறி நின்றுட்டு போய்க்கும். அந்த அளவுக்கு நல்ல மனுஷி, நல்ல பாடகி. உண்மையாகவே தமிழை மிகச்சிறப்பாக பேசக்கூடிய, இனிமையாக நாட்டுப்புற பாடல்களை பாடுவதில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் பழனியம்மாள் அவர்கள் காட்டு மன்னார்குடியிலிருந்து வந்திருக்காங்க. அப்படியே இறங்கி ஒவ்வொருத்தே போய் வாங்கிட்டு. அந்த பையன் அப்பல இருந்து என்ன யோசனையில் இருக்கான் தெரியுமா? ஓ என்னப்பா பாட்டு போட்டீங்க அண்ணன் மகேசன், என்ன பாட்டு? சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி. அதுக்கே 2 பெரிய பொண்ணு இருக்குன்னு. அடுத்த மாசம் வந்தா அது ஓஏபி வாங்க போகுது அரசாங்கத்துக்கிட்ட. இதுக்கு சின்ன பொண்ணு தான், நீ அதுக்கு வெக்கமே இல்லாம இந்த பக்கம் திருப்பி. ஆனா உண்மையிலுமே நல்ல இந்த பக்கம் கருப்பு வைரம்னு சொல்றதா, கருப்பு தங்கம்னு சொல்றதா, இது கேப்பட்டு வச்சுக்குன்னு ஒரு அடி அடிச்சேன். அவனால முடியல, பைல்ஸ் அப்பப்ப. ஆனா உண்மையா சிறப்பான நல்ல பாடல்களை இவங்கள்ட்ட ஒரே ஒரு பெருமை இருக்கியா, கிராம பகுதியாக இருந்தாலும் அதை நன்கு புரிந்து கொள்வீர்கள் என்கிறதற்காக நான் சொல்லுகிறேன். அவங்க முனைவர் பட்டம் வாங்கினது, டாக்டரேட் வாங்கினது நாட்டுப்புறவியல் ஃபோக்லோர்லன்னா, இவங்களும் டாக்டரேட். எதுல டாக்டரேட் தெரியுங்களா ஐயா? கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய வேதியியல் பாடத்தில் டாக்டரேட் முடிக்கிறவங்க ரொம்ப சிரமம். அதில் பல்கலைக்கழகத்தில் தகுதி பெற்ற ஒரு முனைவர் பட்ட ஆய்வை முடித்தவர் அன்பு தங்கை கனிமொழி அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. காதோரோலாக்கு கதை சொல்லுதம்மா. இன்னும் 2 லைன்லாம் பாட முடியாது. நீ சந்தைப்பேட்டையில 100 ரூபாய்க்கு 2 வாங்கிட்டு வந்து மாட்டிட்டு வந்திருக்க. தங்கம் வைக்கிற விலையில யோசிச்சு பாருங்கம்மா. எங்க பெருந்துறையில நடந்த சம்பவத்தை சொல்றையா. 2 வருஷத்துக்கு முன்னாடி மார்கழி மாசம் ஒரு அம்மா உட்காந்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்தது. காலையில் 5 மணிக்கு நல்ல இருட்டு. 2 பேர் வந்தானுங்க பாருங்க, காதோட அத்துட்டு போயிட்டானுங்கம்மா. பவுனுக்கு வந்தவன் அடுத்த நாள் வந்தான் பாருங்க. வந்து அந்த அம்மா கோலம் போட்டுக்கிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு அறையை விட்டுட்டு கவரிங்க போட்டாடி ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு பெட்ரோலுக்கு 100 ரூபாய் கூட்டின்னு வாங்கிட்டு போயிருக்காங்க. நாட்டில் என்ன அநியாயம் நடக்குது. நீங்க வேற. நல்ல சிறப்பா பேசக்கூடிய பாடக்கூடிய அன்பு சகோதரி திண்டுக்கல் கனிமொழி அவர்கள் வந்திருக்காங்க. எந்த கல்லூரியில வேலை வைப்பீங்க? ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ். கைதட்டல் கொடுங்க. ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியிலே வேதியியத்துறை பேராசிரியராக பணியாற்றிய பெருமைக்குரியவர். அதை தொடர்ந்து வந்திருக்கிறவங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த தேடப்படும் குற்றவாளிங்கிற மாதிரி தேடப்படுகிற பேச்சாளராக மாறி வரக்கூடிய இளம் தலைமுறை. உண்மையாகவே எல்லோரும் நெல்தான் முளைக்கும் என்று சொன்னால் அவர் பேசுகிற சொல் கூட முளைக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு தரமான நயமான நல்ல பாடல்களை நகைச்சுவையோடு சொல்லக்கூடிய மிகச்சிறப்பான அன்பு சகோதரி. நாமெல்லாம், நான் இங்கே ஈரோடு மாவட்டம், தம்பி சேலம் மாவட்டம், இவங்க திண்டுக்கல் மாவட்டம். அம்மா உங்க மாவட்டம் எதுமா? கடலூர் மாவட்டம். அவங்க அரியலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க. உண்மையாக ஒரு கைதட்டல் கொடுங்க. செல்வி பவித்ரா பழனிவேல் அவர்கள். இருன்னு இதெல்லாம் பாருங்க, டெப்போக்கு போற வண்டி மாதிரி அதுக்கு ஒரு பாட்டு போட்டீங்க. இந்த அம்மாவுக்கு காதாரலோ, இந்த அம்மா வந்தோன்னு நீ சேர விட்டு முன்னாடி வந்து நாட்டு நடப்பு பாருங்கய்யா எப்படி இருக்குன்னு. நாங்கள் பேசுகிற பேச்சுக்கும் பாடுகிற பாடலுக்கும்
மிகச் சிறப்பாக பின்னணி இசைனை தருவதற்காக என்னுடைய வளர்ச்சியை தன்னுடைய வளர்ச்சியாக பாவிக்கக்கூடிய எங்கள் இன்னிசை பட்டிமன்ற குழுமத்தினுடைய மூத்த சகோதரராக நாங்கள் பாவிக்கக்கூடிய இளையராஜா பிறந்த தேனி மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கிற அண்ணன் மகேசன் அவர்களுக்கு ஒரு நல்ல கை. அண்ணனுக்கு சரி, பகவான் எப்படி வேலை செய்யறார் பத்தியா? 150 ரூபா 200 ரூபாயா? நீ காஸ்ட்லி தலைவா, நான் ஏதோ எங்க லெவலுக்கு சொல்லிட்டு இருக்கேன். தலைவன் பாரு, அதுலயும் வேற என்ன யாருகிட்ட கம்மியா சொல்லக்கூடாது. தலை சூப்பர் தலைவன். அன்னைக்கு ஒரு ஊர்ல இப்படிதான் பேசினேன். அன்பார்ந்த அப்படிங்கிறேன், கீழ இருந்து வரும் அன்பார்ந்து பெரியோர்களே அப்படிங்கிற, பெரியோர்களே பேர் அன்பிற்கும் பேர் மதிப்பிற்கும் உரிய தாய்மார்களே, இவ்வளவு நீளமா சொன்னா எப்படி சொல்றது? எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. பழனியம்மா இரு தலைவா, கூட தான் பேச்சு. இன்னைக்கு தீர்ப்பு வரைக்கும் எங்கேயும் போகாது, அங்கேயே இரு. நீ இருக்கிற நாம பாப்போம். உண்மை யோசிச்சு பற்றியா? நான் ஒன்று சொல்றேன் தலைவா, நான் காசை வாங்கிட்டு பேசுறேன், நீ ஏன் காசே கொடுக்காம பேசிட்டு இருக்கிற? உண்மையா சொல்றேன். அப்படி பேசிட்டு இந்த கொஞ்சம் கோபம் வந்துருச்சு கோபி. அந்த அமைப்பாளரை கூப்பிட்டு, சார் இவர் கூட கூட பேசுறாரு, இவரை கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க, அப்பதான் எனக்கு பேச்சு வரும்னு. அவர் அப்புறப்படுத்தினாதான் பேச்சு வரும், ஆனா பேமெண்ட் வராது, பரவாயில்லையான்னாரு. ஏங்க அவரு தான் எங்க பொருளாளர், அவர் கையில தான் பணப்பையே இருக்குது, அவர் அப்புறப்படுத்திட்டு யார்கிட்ட காசு வாங்கிட்டு போவ, பாத யாத்திரை தான் பாத்துக்க பெருந்துரைக்கினார். அதனால நான் அமைதியா வந்துக்கிறது. ஆனா சிறப்பா நல்லா பாருங்க, அமைதியா உட்காந்து கேட்கறாங்க. நல்லா கூட்டம் கூடிருச்சு. அம்மா இங்க பாருமா, இவ்வளவு நேரம் நியூஸ் ரீல் ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்களா என் தம்பி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு குளிச்சிருப்பான் போல தெரியுது. உண்மையிலுமே பட்டையா போட்டு பயங்கரமா. அண்ணா இங்க பாருங்க எல்லாம் வந்தாச்சு, மைக்கு சூப்பரு, அப்படியே மிக்சர்லாம் பல பலன்னு பூந்தி போட்டு அப்படி இருக்குன்னா நல்ல தம்பி. சார் நான் ஒரு 2 மணி நேரம் பயணம், இவங்கெல்லாம் 7-8 மணி நேரம் பயணம்னா 11 மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்காருங்க. இந்த 11 மணி நேர பயண கலைப்பு எதில் தீரும் என்றால் நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல்களில் தான் தீரும் என்பதை சொல்லி, வாலாஜாபேட்டையிலிருந்து வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரர் திரு கிச்சா அவர்கள் பேடிசை கலைஞர், நல்ல ஒலி அமைப்பு. உண்மையிலுமே அவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க அத்தனை சகோதரர்களுக்கும். இதை விட முக்கியம், பெருமக்கள் அத்தனை பேரும் அவங்களுக்கு அண்ணனுக்கெல்லாம் எவ்வளவோ வேலைகள். ஏன்னா ஒரு அரசியல் கழகத்தில் ஈடுபடுத்தக்கூடியவர்களுக்கு வேலைகள் அதிகமா இருக்கும். அத்தனையும் கடந்து இந்த நேரத்தில் எங்களை மதித்து அமர்ந்திருக்கிற அத்தனை பெருமக்களின் பாதங்களுக்கும் மீண்டும் மீண்டும் எங்களின் சார்பாகவும் நண்பர் குழுவின் சார்பாகவும் கோடி நன்றிகளை காணிக்கையாக்கி, உடனடியாக சொத்து பத்துக்களால் தான் மகிழ்ச்சி, சொத்து பத்துக்களால் தான் மனநிறைவு என்று தன் அணியினுடைய வாதத்தை தலைமையேற்று தொடங்குவதற்காக உங்கள் கைதட்டலோடு கவிஞர் கோபிநாத் அவர்களை அன்போடு